அனைவருக்கும் வணக்கம். நாம் பகவான் ஸ்ரீராமருக்கு அவருடைய ஞானகுருவாகிய வசிஷ்ட மகாமுனிவர் அருளிச் செய்த யோக வாசிஷ்டம் என்கிற உன்னத ஞான நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு மனமும் பராபரத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆன்மாவும் பராபரத்திலிருந்து தான் வெளிப்பட்டிருக்கிறது. எனவே ஒருவர் நினைப்பதை மற்றவரும் நினைக்க முடியும். ஒரே நேரத்திலே ஒரு ஊர் மக்கள் முழுவதும் ஒரே விதமான சிந்தனையை அனுபவமாக பார்க்க முடியும் என்பதை பற்றி காதி என்பவருக்கு ஏற்பட்ட வாழ்க்கை அனுபவத்திற்கு விளக்கம் சொன்ன மகாவிஷ்ணுவின் கூற்றுப்படி அறிந்து கொண்டதை கடந்த பதிவிலே பார்த்தோம். இன்றைய இந்த பதிவிலேயும் தொடர்ந்து பகவான் ஸ்ரீராமர் வசிஷ்டர் மூலமாக கற்றறிந்த துல்லியமான ஞான கருத்துக்களை பார்க்க இருக்கிறோம். வசிஷ்டர் சொல்கிறார், இதன் பிறகு காதியானவன் மாயை விசாரணையை ஒழித்து 10 வருஷ காலம் ஆத்ம விசாரணையில் ஈடுபட்டு கடைசியில் முக்தியடைந்தான். மாயையின் மோகம் இவ்வளவு ஆடம்பரத்துடன் கூடி பலமாகவும் விஸ்தாரமாகவும் இருந்து வருகிறது. இது ஆத்மாவின் வாசனையை கூடியே இருப்பதால் எல்லா ஜனங்களையும் தன் வசமாக்கிக் கொள்ளுகிறது. இந்த மோகத்திலிருந்து தப்பினவர்கள் மிகவும் சொற்பமே. ஆகவே ஆத்மாவை அடையும் நோக்கத்தை வைத்துக்கொண்டுதான் மாயையை விலக்கிக் கொள்ள வேண்டும். ஒன்றை நாம் தீர்மானித்தால்தான் மற்ற ஒன்றை கைவிட முடியும். ஒருவன் தான் பயிலக்கூடிய கல்லூரியிலே அல்லது பள்ளியிலே தேர்வை குறித்து மாத்திரம் சிந்தித்திருக்கிறான். அவனுடைய முழு கவனமும் தேர்விலே சரியாக விடை எழுதுவதும் தேர்ச்சி பெறுவதுமாக இருக்கிறது. தேர்வு என்பது நடந்து முடியும் வரையிலும் அவனால் வேறு எதையும் சிந்தித்து பார்த்திருக்க முடியவில்லை. தேர்வு நடந்து முடிந்து தேர்வுக்கான முடிவுகள் தெரிந்தான பிறகு அவன் ஆசுவாசம் கொள்கிறான். அடுத்த பணியை தொடங்குகிறான். அதுபோல மனம் என்பது ஒரு குறிப்பிட்ட விடயத்தை பற்றி சிந்திக்க ஆரம்பித்து விட்டால் அதற்குள்ளேயே மூழ்கி அது சார்ந்த தரவுகளை எல்லாம் சித்தத்தின் வாயிலாக பெற்று பார்த்து சுவைத்து அனுபவித்து முடித்துவிட்டுத்தான் விடுகிறது என்பது கருத்தாகிறது. இத்தனையும் மாயைதான் என்று ஞானிகள் சொல்கிறார்கள். வால்மீகி முனிவர் சொன்னதாக வசிஷ்டர் சொல்லுகிறார். இந்த ஆன்மாவை அடைய உத்தாலகனைப் போல பஞ்சபூதங்களின் தத்துவத்தை அறிந்து கொண்டு தேகம், பிரபஞ்சமாகிய பஞ்சபூத விசேஷங்கள் மேலுள்ள ஆசையை ஒழிப்பது தகுந்த மார்க்கமாகும் என்று வசிஷ்டர் சொல்ல, ராமன் உத்தாலகன் எவ்விதம் ஆத்மாவை அடைந்தான் என்று கேட்டான். வசிஷ்டர் சொல்கிறார், கந்தமாதனம் என்னும் மலைப்பிரதேசத்திலே ஜலம், பூச்செடிகள், மரங்கள் சௌகரியம் கூடிய ஒரு பாகத்தில் உத்தாலகன் என்ற பிராமணன் ஒருவன் ஏகாங்கியாக வசித்து வந்தான். நித்திய கர்மங்களை ஒழுக்கத்துடன் செய்தும் சாஸ்திரங்களை படித்தும் கடினமான தபசுகளை செய்தும் வந்ததால் அவனுக்கு விவேகம் ஏற்பட்டு அதனால் பின்வரும் எண்ணங்கள் மனத்தில் உதித்தன. மனிதர்கள் படும் துயரங்களுக்கு காரணம் எண்ணங்கள். இவ்வெண்ணங்கள் சங்கல்பத்தால் விருத்தியாகின்றன. நான் எப்பொழுது இவைகளை அடியோடு ஒழித்து நிராசையோடும் சித்த விருத்தியின்றியும் இருப்பேன்? எப்பொழுது நான் பிரபஞ்சத்தை முற்றிலும் விட்டொழித்து ஏகாங்கியாக ஆத்மத்தில் சாந்தி அடைவேன்? இவ்வித எண்ணங்களை தொடர்ந்து மனத்தை அடக்குவதில் பிரயத்தனத்தை செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்தை அடைந்தான். உடனே பத்மாசனத்தில் அமர்ந்து ஆத்மஸ்மரணை செய்ய ஆரம்பித்தான். எண்ணங்கள் எப்படி உருவாகின்றன என்று நாம் சிந்தித்து பார்க்கும்போது புலன்கள் வழியாக சலிக்கக்கூடிய மனம் உருவாக்கக்கூடிய மாயைகள் காரணமாக கேள்வியும் பதிலும் மனதிலே ஏற்படுகிற காரணத்தால் எண்ணங்கள் உருவாகின்றன. இதை அடக்க வேண்டும் என்றால் தன்னை பற்றியதான சகலவிதமான உலகியல் சார்ந்த பற்றுக்களையும் விட்டொழிக்க வேண்டும். உண்மையான பராபர சிந்தனையை மனத்திலே கொண்டு இடைவிடாது கடுந்தவம் இயற்றி எப்பாடுபட்டாவது மனத்தின் போக்கிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்ள வேண்டும். ஆத்ம ஸ்மரணை செய்ய வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். ஸ்மரணை என்பது உணர்வோடு இருப்பது. ஒருவர் ஏதாவது ஒரு காரியத்திலே சரியாக செயல்படவில்லை என்றால், நீ என்னப்பா சுரணை இல்லாமல் இருக்கிறாய் என்று கேட்பது வழக்கம். சுரணை ஸ்மரணை என்பது எப்போதும் ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய நினைவு, உணர்வோடு இருத்தல் என்றாகும். ஆத்மஸ்மரணை என்பது ஆன்மா பற்றிய அல்லது ஜீவன் பற்றியதான உணர்வு மாறாமல் இருப்பது என்றாகும். இந்த ஆத்மஸ்மரணை என்பதில்தான் நாம் சிந்தனைகள் அற்றவர்களாக, எண்ணங்கள் அற்றவர்களாக, மனத்தை வென்றவர்களாக மாற முடியும் என்பது வசிஷ்ட மகாமுனிவர் சொல்லக்கூடிய அறிவுரையாக இருக்கிறது. கண்ணை மூடியதுதான் தாமதம். மனம் சஞ்சலமடைய ஆரம்பித்தது. நானாவித விஷயங்களை தொடர்ந்து ஓடிற்று. அடக்க பிரயத்தனம் செய்ததில் இன்னும் அதிக சஞ்சலம் அடைந்தது. இதன் காரணம் என்ன என்று யோசித்தான். மனத்திற்கு விஷயங்கள் பஞ்சேந்திரியங்களால் ஏற்படுகின்றன. இவ்விஷயங்களில் விருத்தி ஏற்படுவது இந்திரிய சுகங்கள் மேலுள்ள ஆசையே.
இவ்வாசைகளை ஒழித்தால்தான் மனது வற்றும். இப்படி தோன்றவே மனத்தை நோக்கி தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான், ஏன் உனக்கு இந்த விஷயங்களில் ஆசை? இவைகளால் உண்டாகும் தீங்கை நீ அறியவில்லை போலும். சத்தத்தை கேட்டு மான் தன் உயிரை இழக்கிறது. ஆண் யானை ஸ்பரிசத்தால் தன் சுதந்திரத்தை இழக்கிறது. விளக்கு பூச்சி நேத்திரத்தாலும் மீன் ருசியினாலும் தேனியானது வாசனையாலும் உயிரை மாய்த்து கொள்ளுகின்றன. இவைகளுக்கெல்லாம் ஒரே இந்திரியம்தான் நாசத்திற்கு காரணமாயிருக்கிறது. உன்னை 5 இந்திரியங்கள் சேர்ந்து நாசம் செய்து வருகின்றன. இதை அறியாமல் நீ திண்டாடுகிறாய். உனக்கு கொஞ்சமும் விவேகமில்லை. இனி இதை அறிந்து இவ்வாசைகளோடு அடியோடு ஒழித்து சாந்தி அடைவாய் என்று சொல்லுகிறார். இது நெஞ்சொடு குளத்தல், மனதோடு பேசுதல் என்றாகும். இந்த உலகிலே ஆசை காரணமாகவே எல்லா வகையான துன்பங்களும் ஏற்படுகின்றன. குடன்ற வழியாக சலிக்கக்கூடிய மனமே பற்பல விதமான துன்பங்களை தனக்குத்தான் ஏற்படுத்தி கொண்டு மனதை சுமந்திருக்கும் நமக்கும் துன்பங்களை கொடுத்து விடுகிறது. பிறகு தன் தேகத்தை பற்றி யோசித்தான். எந்த பரமாணுவிலும் நான் என்பது இருப்பதாக தெரியவில்லை. எதுவும் தனிமையாக ஆத்மா என்று உணரப்படவும் இல்லை. இவ்வாறு வெகுநேரம் ஆராய்ச்சி செய்தபின் ஆத்மா சர்வ வியாபி, சுயப்பிரகாசம் பெற்றது, பகுக்கப்படாதது, சிரஞ்சீவி, சாந்தம் என்று உணர்ந்தான். நான் என்பதை அறியாதவர்களே சம்சாரத்தில் சிக்கிக்கொண்டு திண்டாடுகிறார்கள். தேகத்தையும் மனத்தையும் நான் என்று பாவிப்பதின் பலனே இந்த அஞ்ஞானம். இரத்தம், மாமிசம், தோல், ரோமம், எலும்பு, நரம்புகளாகிய ஜடப்பொருட்களுக்கு உணர்ச்சி என்பது கிடையாது. அப்படி இருந்தால் சவத்திற்கும் உணர்ச்சி இருக்க வேண்டும். கண்ணினால் மூக்கிற்கு ஏதாவது சகாயம் உண்டா? அல்லது காது மூக்கிற்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியுமா? இவ்விந்திரியங்களும் தவிர தோல், இரத்தம் ஆகிய தேக பாகங்களும் மனத்தின் ஏவலை செய்து வஸ்துக்களிடமிருந்து இன்பம் பெறும் பொருட்டே மனத்தால் தேடிக்கொள்ளப்படுகின்றன. தன் இச்சைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் வரையிலும் மனம் இவ்வுடலை ஆதரித்து வருகிறது. பிரயோஜனமின்றி போனவுடன் உடனே இக்கூட்டை விட்டு புதிய கூட்டை தேடிக்கொள்ளுகிறது. இங்கே நுணுக்கமான ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. நம்முடைய உடலிலே இந்த உலகை சார்ந்திருப்பதற்காக 5 புலன்கள் 5 உறுப்புகள் மூலமாக இயங்குகின்றன. கண்களால் பார்க்கிறோம், காதுகளால் கேட்கிறோம், நாசியால் நுகர்கிறோம், நாவினால் சுவைக்கிறோம், சருமத்தால் தொட்டறிகிறோம். இவை எல்லாமே இந்த உடலில் இருக்கும் உறுப்புகளை கொண்டு ஜீவன் மனமாக சலித்து பார்க்கக்கூடிய காட்சிகளே. ஒருவன் மரணமடைந்து விட்டான், இறந்து விட்டான் என்னும் போது அவன் உடலிலே கண்கள் இருக்கின்றன, காதுகள் இருக்கின்றன, உடலிலே உள்ள உறுப்புகள் எல்லாமே அப்படியே தான் இருக்கின்றன. அப்படி இருக்கும்போது ஏன் இந்த உடல் இப்போது இந்த உலகத்தோடு தொடர்பில் இருக்கவில்லை? அப்படியென்றால் கண்கள் பார்க்கவில்லையா? காதுகள் கேட்கவில்லையா? நாசி நுகரவில்லையா? நாவு சுவைக்கவில்லையா? சருமம் உணரவில்லையா? ஏன் இப்போது மாத்திரம் அது இல்லாமல் போயிற்று என்று சிந்தித்து பார்க்கும்போது இதுவரையிலும் இந்த உடலில் இருந்த கருவிகளை கொண்டு இந்த உலகத்தோடு இணைந்து உலகத்தை பார்த்து வந்தது எது என்று கேட்டால் அது மனதின் ஒரு கூறாகவே இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஜீவன்தான் இத்தனை விதமான மாயைகளையும் உருவாக்கியது. ஜீவன் இல்லாத தேகத்திலே எதுவும் நடப்பதில்லை. அதன் பிறகு இந்த உடல் தேவையான இந்த மாயை இயக்குவதற்கு போதுமான தத்துவத்தை கொண்டிருக்கவில்லை. உயிர் தத்துவம் குறைந்து விட்டது என்றால் போகட்டும், வேண்டாம் என்று தூக்கி எறிந்துவிட்டு மற்றொரு உடலை தேடி ஆன்மா பயணப்பட ஆரம்பித்து விடுகிறது. இப்படித்தான் ஜனனமும் மரணமும் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன என்று வசிஷ்ட மகாமுனிவர் சொல்கிறார். பிறகு மனதை பற்றி ஆராய்வோமாகில் அது ஒரு இந்திரியத்திற்கும் புலப்படுவதில்லை. அதன் இருக்கை இந்திரியங்களின் செயல்களால் தான் உணரப்படுகிறது. தேடினால் காணோம். தேடாமல் இருக்கையில் அது எல்லாவற்றையும் செய்து வருகிறது. ஆகவே அது ஒரு சொரூபத்தை கொண்ட வஸ்துவோ அல்லது தத்துவமோ இல்லை. ஜடத்தன்மையால் தான் அது உணரப்படுகிறதாகையால் அதுவும் ஜடம் என்றுதான் கருதப்படும். ஆகையால் அழிவிற்கு உட்பட்டதே. ஆக தேகமாவது மனமாவது நான் ஆகாது. இவ்விரண்டும் சேர்ந்துதான் இந்த சம்சார மோகத்தை விருத்தி செய்து கொண்டு இருக்கின்றன. ஜன்மம், ஜனனம், மரணம் இவைதான் இவைகளின் முக்கிய அம்சம். ஜனனத்தின் முடிவு மரணம், மரணத்தின் முடிவு ஜனனம். ஒன்றில்லாமல் மற்றொன்றில்லை. தேகமும் மனமும் கூட அவ்விதமே. கடலில் இருந்து எப்படி அலைகள் உருவாகி கொண்டே இருக்கின்றனவோ, எப்படி கடலிலே உருவாகிய அலைகள் மறுபடியும் கடலிலே சென்று மறைந்து விடுகின்றனவோ, அதுபோல ஜீவனிலே இருந்து உற்பத்தியான மனம் மறுபடியும் ஜீவனில் அடங்குகிறது. மறுபடியும் ஒரு முறை ஜீவனிலிருந்து மனம் வெளிப்பட்டு வருகிறது.
இது ஒரு மாய நாடகம். இது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த மாய நாடகத்தை உணர்ந்து கொள்ளாமல் நாம் சுமந்து வந்திருக்கக்கூடிய இந்த உடல் சார்ந்த உலகம் உண்மை என்று நாம் கருதியிருக்கிற காரணத்தால் தான் நமக்கு இன்ப துன்பங்கள், அதன் மூலமாக ஏற்பட்ட வலி வேதனைகள் ஏற்படுகின்றன. ஆழ்ந்து சிந்தித்து பார்க்கும்போது மரணம் என்கிற ஒன்றுக்கு பிறகு வேறு ஒரு உடலை தேடி ஆன்மா சென்று விடுகிற காரணத்தால் இந்த உடலுக்கு இதுவரையிலும் இருந்து வந்திருந்து எந்த துன்பமும் இல்லாமல் ஆகின்றன. அப்படியென்றால் இந்த உடலுக்கு ஏற்பட்டவை, மனதிற்கு ஏற்பட்டவை, இவை இரண்டுமே இந்த இரண்டும் இணைந்து சலனப்பட்டு சஞ்சரித்ததின் காரணமாகத்தான் ஏற்பட்டன என்கிற கருத்து இங்கே நிறுவப்படுகிறது. மனமே சகலத்திற்கும் காரணம். மனம் உருவாக்கிய மாயைதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கை என்பதை வசிஷ்ட மகாமுனிவர் பகவான் ஸ்ரீ ராமருக்கு சொன்னபடியாக நாமும் அறிகிறோம். இத்துடன் இன்றைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.